அப்புறம் பாருங்க அந்த 100வது வசனம் பாருங்க. உம்முடைய கட்டளைகளை நான் கைக்கொள்கிறபடியால் முதியோரை பார்க்கிலும் ஞானமுள்ளவனாய் இருக்கிறேன். ஒரு இளைஞன் முதியோரை காட்டிலும் டாப்ல வந்துடலாமா? பெரிய ஆள் ஆயிடலாமா? ஆக முடியும். தேவனுடைய வார்த்தைகள் அவ்விதமாக பாருங்க மனிதர்களை உயர்த்துகிறதாய் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே அருமையானவர்களே சொல்லுகிறான் பாருங்க, முதியோரை பார்க்க நான் பெரிய ஆளாய் சின்ன வயசுலேயே ராஜாவா மாறிட்டான் பாருங்க. எத்தனையோ முதியவர்கள் அந்த ராஜ்யத்தில் இருந்தாங்க, பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருந்தாங்க. அவங்க எல்லாரையும் பாருங்க தாண்டி மேலே வந்துட்டான். ஆட்டு மேய்ப்பன், ஒன்றும் படிக்காதவன். கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தையை குறித்த ஞான அறிவு உள்ள வருமானால் மகத்தான எதிர்காலத்தை கத்தறிஞ்சிருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. இதுக்காக தான் ஜெபம் பண்ணு பாருங்க. பவுலும் இதுக்காக தான் செய்கிறாரு, ஜெபம் பண்ணுறாரு. தனக்காகவும் அப்படி தான் ஜெபம் பண்ண இருப்பார், விசுவாசிகளுக்காகவும் அப்படி தான் செய்கிறாரு, அவர் ஜெபம் பண்ணுறாரு. முக்கியமான குறிப்பு பாருங்க, ஆண்டவரே ஞான இருதயத்தை எனக்கு தாரும். இப்படியே பாருங்க, இவன் தாவீது இந்த ஞான அறிவினால மேலே வந்துட்டான், ராஜாவாயிட்டான், வெற்றிகரமான ஒரு ராஜாவை மாறிட்டான். இதை பார்த்தீங்கன்னா அவனுடைய மகன் பார்த்துட்டே இருக்கிறான். பெற்றோர்களே கவனிங்க, நீங்கள் சில நேரங்களில் யோசிக்கிறீங்க, பிள்ளை என்ன சின்னதாக இருக்குது, அதுக்கு என்ன வழங்க போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறீங்க. ஆனால் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியையும், நீங்கள் ஏறி போகிற ஒவ்வொரு படியையும் உங்கள் பிள்ளைகள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுறாங்க உங்களை.